Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது ஓணம் ஸ்பெஷல் ஹேர்ஸ்டைல் வீடியோ. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி இந்த ஹேர்ஸ்டைல் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. நான் வந்து பேக் கோம் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கோம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வால்யூம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டும். அண்ட் அதோட உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் எப்படிலாம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லுக்கு வந்து இதில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் பேக் கோம் பண்ணுறேன். அண்ட் பேக் கோம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக சைடாக எடுத்துகிட்டு கொஞ்சம் இருத்தி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து வால்யூம் அதிகமாகும். ஸோ அதுதான் பேக் கோம். இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு 3 பார்ட்டிஷன், அதாவது 3 லேயராக ஒரு இன்ச் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக் கோம் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பேக்லேயும் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் பார்ட்டிஷன்லேயே ரெண்டு லேயராக எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக் கோம் பண்ணிக்கிறேன். இது பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு இன்னும் வால்யூமாகவும் காட்டும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ரொம்ப நம்மளுக்கு ஸ்ப்ரே வேணும் அப்படி இப்படின்னு எதுவுமே அவசியம் இருக்காது. நீங்கள் நார்மலாக பேக் கோம் பண்ணாலே அது வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. அதுக்கப்புறம் எல்லா ஹேரையும் சேர்த்து பின்னாடி நான் வந்து ஒரு ரப்பர் எலாஸ்டிக்கால் என்ன பண்ணிக்கிறேன், பொனெட்டல் டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கேயாவது சிலிம்பி இருக்குன்னா லைட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அண்ட் ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரெஞ்ச் லேயர் வர மாதிரி கொஞ்சமாக இழுத்து வெடுக்கிறேன் 2 சைடுமே. ஸோ அப்போ தான் கொஞ்சம் வால்யூமாக இப்போ தெரியலன்னு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அண்ட் பின்னாடி 2 பார்ட்டிஷனாக எடுத்துருக்கிறேன். 2 பார்ட்டிஷனில் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம நார்மலாக பின்னுவோம்ல 3 கால் பின்னல், அந்த மாதிரி நான் வந்து பிரைட் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பின்னிட்டு அது ஒரு ரப்பர் எலாஸ்டிக்கால் நான் டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் நான் வந்து எந்த ஒரு பன் இல்லாமல் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் ரொம்ப ஈஸி. ஈவன் உங்களுக்கு லாங் ஹேராக இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாதிரி 2ஐயும் க்ராஸாக வச்சுட்டு அப்படியே அதை மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யூபினால் அதை என்ன பண்ண போகிறேன், செக்யூர் பண்ண போகிறேன். ஈவன் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப லாங் ஹேர் இல்லை ரொம்ப இன்னும் திக்காக இருக்குது, வால்யூமாக இருக்குன்னா உங்கள் ஹேரை பொறுத்து இந்த பன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பன் இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக டொனட் வாங்குகிறோம்ல அது இல்லாமல் நம்ம இதை பண்ணுறோம். அண்ட் ரொம்ப ஈஸி மெத்தட், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் எக்ஸஸாக இருக்கிறத நான் என்ன கீழோடி பண்ணுறேன். இப்போது இதுவே உங்களுக்கு நிறையா லென்த்தி ஹேராக இருக்கும்போது இன்னும் ஒரு சுற்று வரும், அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நான் யூபினால் சூப்பராக செக்யூர் பண்ணிக்கிறேன். இது பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி நீங்கள் மல்லிகைப்பூ வச்சிங்கன்னா சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும், நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி முடி நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லைனா கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், கர்ல் பண்ணிக்கலாம். நான் வந்து மெஷினால் என்ன பண்ணிக்கிறேன், கர்ல் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்க்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு கர்ல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரி கர்ல் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்கள்கிட்ட கர்ல் மெஷின் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது செட்டிங் ஸ்ப்ரே இருந்தால் லைட்டாக அதை வந்து அப்ளை பண்ணிட்டு கையால் சுற்றி விடுங்க, கொஞ்சம் நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணுங்கள், அது ஓரளவுக்கு கர்ல் ஆயிரும். அது எந்த மாதிரி நம்ம வித்தவுட் அதாவது மெஷின் எல்லாமே எப்படி கர்ல் பண்ணலாங்கிற வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இந்த மாதிரி நம்ம ஓணம் ஸ்பெஷல் அன்னைக்கு இந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் பூ அண்ட் இந்த சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா கண்டிப்பாக என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல், பை.